நான் உங்கள் நண்பன் புதுயுகம், போட்டித் தேர்வர்களின் துணைவன். செப்டம்பர் 12, 2024 இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். சரியா? டெய்லி கன்கரண்ட் நியூஸ். இந்தியா எமர்ஜஸ் as வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட். அதாவது உலக அளவில் இந்தியா இந்த தரவை கொடுத்தது யார் அப்படின்னா கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச். அவங்க தான் இந்த தரவை கொடுத்துருக்கிறது. அதாவது இந்தியா அப்படிங்கிறது உலக அளவில் 2வது இடத்தை பிடிச்சிருக்குது வளர்ந்து வரக்கூடிய 5G சந்தை மதிப்பில். இதில் முதலிடத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா சைனா இருக்குது. சைனா ஃபஸ்ட்டு, செகண்டு இந்தியா இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் நமக்கு முன்னாடி 2வது இடத்துல இருந்திருந்தாங்க. இன்றைக்கி அதை சர்ப்ரைஸ் பண்ணி நாம் செகண்ட் பிளேஸ் போயிட்டோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் 3rd பிளேஸில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைனா, செகண்ட் இந்தியா, 3வது இடத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்குது. இன்னொன்று 5G பயன்பாடு அப்படிங்கிறது அதுலேயும் முக்கியமாக எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதிகமான ஷேரில் இருக்குது அப்படின்னா Xiaomi, சாம்சங், விவோ, இது 3 தான் பயங்கரமான ஷேரில் இருக்குது. அதனால தான் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அபரிவிதமாக இருக்குது. சரியா? அப்போது 5G சந்தையில் நம்மளுடைய இந்தியா 2வது இடத்துல இருக்குது. சரிங்களா? உலகின் 2வது பெரிய 5G ஸ்மார்ட் ஃபோன் சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது. உலகளாவிய தொலைத்தொடர்பு துறையில் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியில் 5G ஸ்மார்ட் போன்களுக்கான உலகின் 2வது பெரிய சந்தையாக இந்தியா அமெரிக்காவை விஞ்சியுள்ளது என்று இது எந்த நிறுவனம், இந்த கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, இவங்க நிறையா விஷயங்களுக்கு, அதாவது நிறையா டேட்டாவை கொடுத்து ஒரு கம்பெனியை இம்ப்ரூவ் பண்ணுறதுனா அந்த மாதிரி ஒர்க்கு தான் இவங்களோடது. அவங்க தான் இந்த தரவை கொடுத்துருக்கிறது, இந்த கவுண்டர் பாயிண்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த மாற்றம் எதை குறிக்குது அப்படின்னா இந்தியாவோட வளர்ச்சி அப்படிங்கிறது. ஏன்னா எப்போதுமே இந்த உலகத்தில் இணைய சேவையை வச்சு தான் எல்லா தொழில்களுமே இப்போ முன்னேறிட்டு இருக்குது இல்லையா? அதே மாதிரி உலக அளவில் 5G சேவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடு, சந்தை அதிகமாக இந்தியாவில் 2வது இடத்துல இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் இன்னும் அதிவேகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். சரியா? வளர்ந்து வரும் தேவையையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது அப்படிங்கிறது. அடுத்து, அமித்ஷா ரீஎலெக்டட் அஸ் சேர்பர்சன் ஆஃப் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேஷன் Sri Amit Shah has been unanimously re-elected as the chairperson of Parliamentary Committee on Official Language. அலுவல் மொழிக்கான தலைவராக இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது இவரோட 2வது முறையாக இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. முதல்ல 2019 24 வரைக்கும் இவர் தான் இருந்தார். இப்போ திரும்பவும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போ இவர் அந்த உரையாற்றும் போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஒட்டுமொத்த மொழி வளர்ச்சியில் ஹிந்தியோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி அதிகமாக பேசியிருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே இவர் 2-3 முறை சொல்லியிருக்கிறாரு ஹிந்தி தான் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும், ஹிந்தியை எல்லா மாநிலங்களும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழுவின் தலைவராக அமித்ஷா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது இவர் 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இது டெல்லியில் நடந்த கூட்டம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் புதுதில்லி. இது இவர் ஏற்கனவே இருந்த டியூரேஷன் எப்போ அப்படின்னா 2019 24 வரைக்கும். இப்போது திரும்பவும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அந்த உரையில் அவர் முக்கியமாக எதை பற்றி பேசியிருந்தார் அப்படின்னா ஹிந்தியின் பங்கு பற்றி தான் அதிகமாக பேசியிருந்திருக்கிறார். சரியா? அடுத்து, வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையம் டு ஆங்கர் ஆம்பிசியஸ் AI சிட்டி நியர் ஹைதராபாத். சரி, இப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம் அப்படிங்கிறது உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்குது. எல்லா துறைகள்லையுமே AI வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு பக்கம் AI வந்ததுன்னா மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் AI வந்தது அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது அந்த AI இருக்குது அப்படின்னா எல்லா வேலையும் ரொம்ப சிம்பிளாக, இப்போ நமக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னாலே அது AIயில் கொடுத்தா போதும், அதுக்கான மொத்த தரவே நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. அப்போ அந்த AI வந்ததுக்கப்புறம் எல்லா தொழில்களுமே ஈஸியாகவும் இருக்கும், அதோட ப்ரொடக்ஷனும் அதிகமாகும் இல்லையா? அந்த மாதிரி இப்போ AI சிட்டி நம்ம ஹைதராபாத்தில் உருவாக்க போகிறாங்க. The government of Telangana has taken a significant step towards establishing itself as a global AI hub by signing a memorandum of understanding MOU சைன் பண்ணியிருக்காங்க வித் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையத்தோட. அப்போது சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் இங்கே தெலுங்கானா. அப்போ தெலுங்கானா அப்படிங்கிறது
உலக வர்த்தக மையத்தோட எம்ஓயு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, உலக அளவில் இருக்கக்கூடிய உலக நாடுகள்லாம் எங்களோட இடத்துல வந்து தொழில் தொடங்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு எங்களோட உதவி தேவைப்படுறது அப்படின்னா நீங்கள் நாடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏஐ ஹப்பாக நம்ம தெலுங்கானா இருக்க போகுது. சரிங்களா? அதுக்கு தான் ஹைதராபாத்தில் ஏஐ ஹப்பு தொடங்க போகிறாங்க. ஏஐ சிட்டி நியர் ஹைதராபாத். ஹைதராபாத் அருகே லட்சிய ஏஐ நகரத்தை நங்கூரமிட உலக வர்த்தக மையத்தோடு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா அரசாங்கம் தன்னை உலகளாவிய ஏஐ மையமாக நிலைநிறுத்துவதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்துள்ளது. இதன் மூலம் உலக வர்த்தக மையம் வேர்ல்டு ட்ரேட் சென்டருடன் உலக வர்த்தக மையத்தை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஹைதராபாத். சரியா? இது மூலோபாய நடவடிக்கையானது புதுமைகளை வளர்ப்பதற்கும் உலகளாவிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணியில் தன்னை நிலைநிறுத்துவதற்கும் தெலுங்கானாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஒட்டுமொத்த வேர்ல்டில் எந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஏஐ பேஸ்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எல்லாமே ஒரு ஹப்பாக நம்ம ஹைதராபாத் இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்குறாங்க இந்த இதை. அதுக்காக தான் அவங்களோட வேர்ல்டு ட்ரேட் சென்டரோட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஆர்பிஐ இம்போஸ் பெனால்ட்டி ஆன் கோத்ரேஜ் ஹவுசிங், ஹட்கோ அண்ட் ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸ். அதாவது நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ் இது மூணுமே, கோத்ரேஜ் ஹவுசிங், ஹட்கோ, ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், இது மூணுமே நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ். இந்த மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐயோட சில டிக்ளரேஷன்ஸ், அதாவது டிரெக்டிவ்ஸ்னு இருக்குது, அவங்களோட வழிமுறைகள்னு இருக்குது, அதை மீறப்பட்டதுனால இந்த மூணு நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனிஸ்க்கும் பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க நம்ம ஆர்பிஐ. அப்போது கோத்ரேஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அண்ட் ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் 2 பேர்த்துக்குமே 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பெனால்ட்டி. அதே மாதிரி ஹட்கோவுக்கு 3.5 lakh பெனால்ட்டி வச்சுருக்காங்க. இந்த மூணுக்குமே இது ஆர்பிஐ இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெனால்ட்டி. நிதி நிறுவனங்கள் குறித்த அதன் உத்தரவுகளுக்கு இணங்க தவறியதற்காக, அவங்களோட டைரக்டிவ்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால இவங்களுக்கு இந்த ஃபைன் பெனால்ட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆர்பிஎல் பேங்க் டீம்ஸ் அப் வித் இந்தியன் ஆயில் ஃபார் நியூ கிரெடிட் கார்டு. இந்த ப்ரைவேட் செக்டார் லெண்டர் ஆர்பிஎல் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆயிலோட டைப் பண்ணி அவங்க ஒரு கிரெடிட் கார்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கிரெடிட் கார்டு பேர் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது அதோட பேர். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியன் ஆயிலோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கான ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிரெடிட்டாக கிடைக்கும். அப்போ அது போக போக கிட்டத்தட்ட நமக்கு அதில் ஒரு 8.5% வந்து நமக்கான லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரெடிட் கார்டு கொண்டு வந்திருக்காங்க. இதுலேயும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரியா? அப்போ ஆர்பிஎல் பேங்க்கும் நம்ம இந்தியன் ஆயிலும் டைப் பண்ணி உருவாக்குன கிரெடிட் கார்டு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. அடுத்து 5 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் பிரதான் மந்திரி கிசான் மான்தன் யோஜனா PMKMY. இது நம்ம செப்டம்பர் 12, 2019 தொடங்கப்பட்ட ஒரு ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி. சரி, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது யாருக்கானது அப்படின்னா ஸ்மால் அண்டு மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அப்படின்னா என்னென்னா less than 2 acres லேண்ட் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்குள்ளே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னது ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்கணும். அப்போ பென்ஷன் கொடுக்கணும்னா அமௌண்ட்டு யார் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் அவங்க இப்போ அவங்களுக்கு ஃப்யூச்சரில் 60க்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பென்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அவங்க ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே அளவுக்கான அமௌண்ட்டை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்படியே ஆட் ஆகிட்டே வரும். வந்ததுக்கப்புறம் 60க்கு அப்புறம் அது அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். இதுதான் இந்த திட்டம். அப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா, மந்த்லி பென்ஷன் ஆஃப் 3,000 டு எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் ஆஃப்டர் தி டர்ன் 60. 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாதம் 3000 ரூபா கிடைக்கும் மந்த்லி பென்ஷன். சரி, இப்போ ஒருவேளை இவங்க அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டே வராங்க, இந்த ஸ்கீமில் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பென்ஷன் யாருக்கு போகும் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள அவங்களோட ஒய்ஃபுக்கு போகும். சரிங்களா? அதனால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பென்ஷன் ஸ்கீமாக போயிட்டுருக்குது விவசாயிகளுக்கு. ஏன்னா விவசாயிகள் உயிரோடு இருக்கும்போதும் பெரிய அளவில் அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லை, அதாவது அவங்களுக்கு தேவையான இழப்பீடுகள்லாம் கொடுக்கறதில்ல. அப்போது இந்த பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான். செப்டம்பர் 12, 2019 தொடங்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் சாக்லேட் தினம். சர்வதேச சாக்லேட் தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 13 கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் அமெரிக்க தேசிய மிட்டாய்கள் சங்கத்தால் நிறுவப்பட்டது. இது மில்டன் எஸ் ஹெர்ஷேயின் பிறப்பை நினைவு கூறும். அதாவது இவர் 1800 சம்திங்கில் இவர் அங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி தொடங்கியிருக்கார் அந்த காலகட்டத்தில்.
இவர் ஒரு சாக்லேட்டியர், பயங்கரமான சாக்லேட்டு ஃபேக்ட்ரி வச்சுருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் பரோபகாரர் அப்படிங்கிறது ஃபிலாந்த்ரோபிஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது நிறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு ஆளும் கூட. அப்போது இந்த சாக்லேட் டே அப்படிங்கிறது செப்டம்பர் 13, அது யாரோட நினைவா அப்படின்னு கேட்டால் மில்டன் எஸ் ஹர்ஷியின் நினைவாக இந்த சாக்லேட் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. நம்மளோட டெலகிராம் சேனலில் ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இது கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.